பண்ணிக்கலாம். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் தான் நம்ம ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து என்எஸ்பி ஓடிஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இந்த 2 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த என்எஸ்பி ஓடிஆர் ஆப்பை வந்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து லாகின் இருக்கும். லாகின் எதுக்கு அப்படின்னா ஓடிஆர் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு. ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஓடிஆர் நம்பர் ஜெனரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இகேஒய்சி பை ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிறது இகேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்கு நம்ம ஜெனரேட் பண்ணுறதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கீழே வந்து அக்ரி அப்படின்னு இருக்கும், அது 2 டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். அப்போ கைட்லைன்ஸ்க்கு அப்புறம் இந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி வரும் நம்ம மொபைலுக்கு. அந்த ஓடிபியையும் கேப்ஸாயும் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்குறோம். இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இகேஒய்சிக்கு ஆதார் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். ஓடிபி கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி நம்ம ஆதார் கனெக்ட் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியும் கேப்ஸாவும் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், பேங்க்கில் வந்து இந்த ஆதார் சீடாக இருக்கிற டீட்டெயிலும் நமக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மதர் நேம் ஃபாதர் நேம், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் நேம் மதர் நேம் இமெயில் ஐடி கேட்கும். அது கொடுத்து கேப்ஸாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரியாக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து க்ரியேட் ஆகி வரும். அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு இப்போ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் டெம்பரவரி நம்பர் கேட்கும். அந்த நம்பரை டைப் பண்ணுறோம். நம்ம டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆதார் நம்பர் கனெக்ட் ஆகிற மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அது கொடுத்துட்டு கேப்ஸாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், இகேஒய்சி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நாட் வெரிஃபைடுன்னு இருக்குது. இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இப்போ அக்ரி கொடுத்த உடனே நமக்கு ஆதார் ஃபேஸ் ஆர்டி அந்த ஆப்புக்கு போயிட்டு நமக்கு ஃபேஸை வந்து கேட்கும். இப்போ ஃபேஸ் வச்சுட்டு 2 தடவை பிளிங்க் பண்ணுங்கள். கண்ணை சிமிட்டின உடனே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பாருங்கள், வெரிஃபை ஆகிடுச்சு. பாருங்கள், இகேஒய்சி வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ வெரிஃபை ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடுது. அதில் பாஸ்வேர்டு வந்து சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர்னு வந்துருக்கு. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் ஓடிஆரையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்எஸ்பி போர்ட்டலில் வந்து ஸ்காலர்ஷிப்பு என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.